நான் விஜய் மதுஸ்ரீ. ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, யாசகங்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டே இருக்குது. நாங்க ஏதாவது வெளியில போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா, ஒரு யாசகர்களை கூட நாங்க சந்திக்காம விட்டு வர்றது கிடையாது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீலங்காவுல வந்து பஸ்ஸில, பஸ் ஸ்டாண்ட்ல, ரோட்ல எல்லாம் வந்து யாசகர்கள் வந்து எப்பவுமே நிறைஞ்சிருப்பாங்க. இந்த யாசகர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே பொருளாதார நெருக்கடி, கை கால் இயலாது, குடும்பத்தினால கைவிடப்பட்ட நிலைமை காரணமாக உண்மையிலேயே அவங்க அவங்க அந்த யாசகம் எடுத்தா தான் அவங்க சாப்பிடவே முடியும் மண்டைக்கு அப்படின்ற அளவுக்கு கூட இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு வகை இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி அவங்க அந்த அளவுக்கு இல்ல. அவங்களுடைய சுய தேவைகள், அதாவது குடிக்கிறதுக்கா இருக்கலாம், மத்த போதைப் பொருள் பயன்படுத்துறதுக்கா இருக்கலாம், சொன்னா மேலதிகமா காசு சம்பாதிக்கிறதுக்காக இருக்கலாம். அப்படியான காரணங்களுக்காக வந்து மக்கள் எப்படி ஏமாத்தி நாங்க காசு அவங்களா தர வைக்கலாம். அந்த எமோஷனலா வந்து இது பண்றது, எமோஷனலா அட்டாக் பண்றது, அவங்கள யோசிக்க வைக்கிறது, அவங்களா வந்து கொண்டு தார மாதிரி எப்படிடா செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியெல்லாம் இப்ப வந்து யாசகம் கேட்டுக்கொண்டு வராங்க. நாங்க அதே கண்ணாலேயே பார்த்திருப்போம். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இலங்கையில யாசகம் பெறுவர்களுடைய எண்ணிக்கை, அதாவது யாசகர்களுடைய எண்ணிக்கை 57,77,000 அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார விஞ்ஞானம் மற்றும் புள்ளிப்புறவியல் ஆய்வு பிரிவின் பேராசிரியர் வசந்தா அத்துக்கூரல வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. உலக வங்கியினால வெளியிடப்பட்டிருக்கிற புதிய ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டும் போதே அவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. நாட்டில் நிலவர பொருளாதார நெருக்கடி, வேலையின்மை, வருமானமின்மை, பொருட்களுடைய விலை அதிகரிப்பு போன்ற காரணங்களால் தான் இந்த யாசகர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த காலப்பகுதியில யாசகர்களுடைய எண்ணிக்கை 2 லட்சமாக அதிகரிச்சு காணப்படுறதோட அடுத்த வருஷத்துல 3 லட்சமாக குறையலாம் அப்படின்னு சொல்லி உலக வங்கி கணிச்சிருக்கு. உண்மையிலேயே பொருளாதார நெருக்கடியின் காரணமாக ஒருவழி சோற்றுக்கு கூட கஷ்டப்படும் மக்கள் யாசகம் கேட்கும் நிலைக்கும் தள்ளப்படுறாங்க. ஆனால் உண்மையிலேயே பொருளாதார நெருக்கடி இல்லாமல் தங்களுடைய சுய லாபத்துக்காக எப்படியாவது மக்களிடம் பணத்தை வாங்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் திட்டமிட்டு செயல்படும் மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது போன்ற ஒரு சம்பவம் தான் இன்று கொழும்புல வந்து நடைபெற்றிருக்கு. கொழும்புல புறநகர் பகுதியில கர்ப்பிணி பெண் போல வேடம் தரித்து பிச்சை எடுத்த ஒரு 57 வயதுடைய ஒரு பெண்ணை போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க. அந்த பெண் நேற்று பாணந்துறை போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. விடயம் தொடர்பாக மேலும் தெரிய வருது என்ன அப்படின்னு சொன்னா, கொழும்பு புறநகர் பகுதியில வந்து பேருந்து நிலையங்கள்ல ஒரு 2 வருட காலமாக ஒரு கர்ப்பிணி பெண் யாசகம் கேட்டு வராங்க அப்படின்ற ஒரு முறைப்பாடு வந்து போலீசாருக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. சுமார் 2 வருடங்களாக அந்த பெண் கர்ப்பமான நிலையிலே யாசகம் பெற்று வருவதாக போலீஸ் உதவி அத்தியட்சகர் நிஷாந்த் சேனரத்னவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மக்களை தவறாக வழிநடத்தி பிச்சை எடுத்த குற்றச்சாட்டின் பேரில் பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் தெரிவித்திருக்கிறாங்க. இது போன்ற போலி கர்ப்பிணி பெண்கள் யாசகம் கேட்டு வருவதாகவும் அது தொடர்பாக அவதானமாக இருக்குமாறும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு செய்தியுடன் சந்திக்கும் வரை நான் மதுஸ்ரீ மகேந்திரன்.